உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடி இது இப்படி பண்றா? என்ன கருமாந்தார் படா இது. ஏய் கம்னர் கம்னர் மூஞ்ச பாரு. அடிச்சனா அப்படியே வாய் மூடு. ஏன் ஆண்டாளே, என் பேரன் என்ன செஞ்ச? பின்னா வீட்டுக்கு வாடா வாடான்னு கெஞ்சிட்டே இருக்க, சும்மா ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்கான். அதான் வர்ம கலருக்குல வர்ம கலர், அதால ஒரு 2 குத்து விட்டேன். பையன் கழுத்து இழுத்துக்குச்சு. அடி பாவி, அதுக்காக இப்படி அடி பண்ணுவ? வேற என்ன பண்ண சொல்ற? டேய் இங்க பாரு, ஒழுங்கா இங்கேயும் கூட இருப்பேன்னு சொன்னா உன்னை சரி பண்ணி விட்டுருவேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னை இப்படியே வச்சு டெய்லி கஞ்சோ கூழோ ஊத்தி நான் குடும்பம் நடத்திப்பேன். அக்கா, நீ பாட்டுக்கு அப்பாவை கேட்காம மாமாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க. அப்பா தானடி, எனக்கும் என் அப்பாக்கும் நடுவுல சண்டை எடுத்து விட பாக்குறியா என்ன? அவரு என்னோட அப்பா, அவருக்கு ஏன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் விருப்பம் தான் அவருக்கு பிடிக்கும் இல்லப்பா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். எனக்கு ஓ சந்தோஷம் தானே முக்கியம். இதைத்தான் நான் அப்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. முதல்ல அதை எடுத்து கொடுத்தா பாக்குறதுக்கே ஒரு தினுசா இருக்கான். சும்மா சரி, அப்படின்னா ஒரு சத்தியம் பண்ணு. நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் நீ என்ன விட்டும் போக கூடாது, இந்த வீட்டை விட்டும் போக கூடாது. சத்தியம் பண்ண வேண்டிய கை சும்மா தானே இருக்கு, சத்தியம் பண்ணு. ஏன் மேலாம் சத்தியம் பண்ண கூடாது? அங்க நிக்கிறா பாரு உன் பாட்டி, அவன் மேல சத்தியம் பண்ணு. ஏய், ஏண்டி உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன எழுத்து விடுற? பின்ன நீ தானே பேரன் உருகிட்டு இருப்ப. அவன் உனக்கு மட்டும்தான் உண்மையா இருப்பான், உன் விஷயத்துலதான் கரெக்டா இருப்பான். சத்தியம் பண்ண சொல்லு. டேய் சத்தியம் பண்றான். பாட்டி வேலை சத்தியம் பண்ண முடியாதா? அப்ப இதெல்லாம் எடுத்தும் விட முடியாது. பா, கடைசி வரைக்கும் தலையை தொங்க போட்டுனே சுத்திட்டு இரு. சரி பண்றியா? சும்மா இருடா, உங்களை நம்பியெல்லாம் என் தலையை கொடுக்க முடியாதுப்பா. பாட்டி உன்னை நம்ப மாட்டு பாரு. ஐயோ மாமா, மாமா நான் பவித்ரா மாமா. டேய் வந்து தொலைக்கிறேன். சரி சரி, பண்ணி தொலை. சரி எடுத்து விடுறேன், ஆனா ஓவரா பேச மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். நான் ஒரு மருந்து கொடுக்கறேன், அதை வாங்கிக்கோங்க. மூடிட்டேன், கண்ணு மூடிட்டேன் பாரதி. ஐயோ பாரதி, வலிக்குது. இப்ப பாருங்க, சரியாயிடுச்சா? இல்லையே, இல்ல இல்ல சரியாகல பாரதி. இல்லையா? ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப சரியா இருக்கணுமே. இல்ல இன்னும் சரியாகல பாரதி. இன்னுமா சரியாகல? மெடிசன் நல்லா கொடுங்க பாரதி, மெடிசன் நல்லா கொடுங்க. ஐயோ, இந்த மருந்தெல்லாம் அதிகமா கொடுக்க கூடாது ஆதி. ரொம்ப கொடுத்தா அதுவே பாய்சன் ஆயிடும். நான் கிளம்புறேன். டேய் ஃப்ராடு, கழுத்து சரியாயிடுச்சுல்ல? சரியாயிடுச்சு.
அப்புறம் ஏன் மருந்து வேலை பார்க்கலன்னு சொன்னீங்க? மருந்து வேலை பார்த்துச்சு, ஆனா டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாமா? ஆதி, கதவு திறந்திருக்க, தமிழ் வந்துட போறா, விடுங்க. பாரதி, ம், நான் பாக்குறேன். தாரு, நீ தூக்கிட்டு வந்தக்காக நீ சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? ஒப்ப எவனுக்கு ஆட்டாம நான் சத்தியமா உன் பக்கத்துல கூட நிக்க மாட்டேன்டே. அழகர், பாட்டியில காலையில ஜோசியரை பார்க்க போறேன்னு சொன்னாங்க. உனக்கு தெரியுமா? நீ ஜோசியரை பாரு இல்ல போய் புரோக்கரை பாரு, என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற? நாளைக்கு கூட நல்ல நாள் தானாமா. நாளைக்கு கூட இருந்தாலும் இருக்கும்னு பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சும்மா இந்த குரலி வித்த காட்டுறதுல வேற எங்கேயா வச்சுக்க, சரியா? நீ எது பேசினாலும் எது சொன்னாலும் நான் நம்ப போறது இல்லடே. அழகர், உன்னை பாரதி வீட்ல இருந்து தூக்கிட்டு வந்ததுல என் இடுப்புல கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விட முடியுமா? உனக்கு இடுப்பு பிடிச்சாலும் சரி, முதுகு பிடிச்சாலும் சரி, என்கிட்ட வந்து பேசுந்தேன்னு வையன், தயவு செஞ்சு ஆள விடு. ஒண்ணு பண்ணவா, நான் தூக்கிட்டு வந்ததுல உனக்கு ஏதாவது வலி இருந்தா நான் வேணா கை கால் பிடிச்சு விடுவா. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறே, போதடி எனக்கு அது. பாத்துட்டே இருக்க. ஏண்டி தர்மலிங்க பெத்த தங்கமே, நீ தூங்கும் போது தாண்டி செம்ம அழகா இருக்கிற. ஏன் தெரியுமா? அப்ப மட்டும்தானே இந்த வாய் அமைதியா இருக்குதுல்ல. இல்லைன்னா இந்த கரும் மிஷின் மாதிரி இந்த ரைஸ் மில்குள்ள ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி இந்த கண்ணு தாண்டி பிரச்சனையா. இந்த கண்ணை பார்த்தாலே காலி. மூக்கு, நீ கோவப்படும் போது மூக்கு ஆடும், ஆகிறதுக்கு செமையா இருக்கும். அப்புறம் செவந்துரும், கண்ணை செவந்துரும். அடாடாடாடா, நாலு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாமே. வேணாண்டா சாமி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.